மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரிப்பு. கிளிநொச்சி வர்த்தக நிலையத்தில் தீ. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உடன் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. இலங்கை மீண்டும் நெருக்கடி நிலைக்கு செல்லும் அபாயம். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பேலிகொட மெனிங் சந்தையில் இன்று காலை மரக்கறிகளின் விலை இவ்வாறு பதிவாயிருந்தது. கேரட் 1 கிலோகிராம் ஒரு வாரத்திற்கு முன் 50 ரூபாய், தற்போதைய விலை 120 ரூபாய். போஞ்சி 1 கிலோகிராம் ஒரு வாரத்திற்கு முன் 250 ரூபாய், தற்போதைய விலை 900 ரூபாய். கரிமிளகாய் 1 கிலோகிராம் ஒரு வாரத்திற்கு முன் 500 ரூபாய், தற்போதைய விலை 700 ரூபாய். கோவா 1 கிலோகிராம் ஒரு வாரத்திற்கு முன் 30 ரூபாய், தற்போதைய விலை 130 ரூபாய். லீக்ஸ் 1 கிலோகிராம் ஒரு வாரத்திற்கு முன் 130 ரூபாய், தற்போதைய விலை 250 ரூபாய். இதேவேளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திலும் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் மரக்கறிகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரக்கறிகளின் விலை அதிகரிப்பால் பொருளாதார ரீதியாக தாங்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அயலவர்கள் ஒன்றிணைந்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்து குறித்து விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வாக்களித்த அனுர அரசாங்கம் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்தார். இதனை கொண்டு அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அசாத் சாலி கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு உரப்பற்றாக்குறைக்கும் அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும். இதேவேளை கடந்த தேர்தல்கள் காலத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்த அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் இந்த அரசாங்கம் வலுப்பெறும். இல்லையில் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. தாங்கள் வழங்கிய வாக்குறுதிக்குள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டியது கட்டாயம் இந்த அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் ஆசாத் சாலி இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரிசி இறக்குமதியை செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்டகால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தவிசாளர் UK சேமசிங்க தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறியதாவது, நாம் நீண்டகால தீர்விற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு செல்லலாம். பெரும்புக காலத்தில் நெல் கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியை ஒடுக்க முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும். மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றார். மேலும் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் பயிர்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திலும் சிறைச்சாலை வளாகத்திலும் பல தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட அதிரடி புச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் சிறைச்சாலையில் 5 கையடக்க தொலைபேசிகளும் சார்ஜர்களும் 8 டேட்டா கேபிள்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது.